இந்துக்களின் முக்கிய வேதங்களாகிய ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் ஆகிய 4 வேதங்களில் இப்பொழுது இவர்கள் வழிபட்டு கொண்டிருக்கும் எந்த தெய்வத்தின் பெயரும் குறிப்பிடப்படவில்லை. பொதுவாக இந்தியாவில் இந்துக்கள் 33 தேவர்களை தெய்வமாக வழிபட்டு வருகின்றனர். ஆனால் ஒரு தெய்வத்தின் பெயரும் அவர்கள் வேதங்களில் குறிப்பிடப்படவில்லை. இந்த மந்திரம் சமஸ்கிருத மொழியில் இருப்பதால் தமிழ் மக்களுக்கு புரிவதில்லை. இப்பொழுது சமஸ்கிருத மந்திரத்திற்கு தமிழ் அர்த்தம் பார்ப்போம். ஓம் ஸ்ரீ பிரம்மபுத்திராய நமக. இதன் அர்த்தம் சிருஷ்டிகர்த்தாவின் புத்திரரே போற்றி என்பதுதான். பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படித்து அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று உள்ளது. ஓம் ஸ்ரீ பிரம்மபுத்திராய நமக என்ற மந்திரம் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அடுத்தது ஓம் ஸ்ரீ கன்னி சுத்தாய நமக. இதன் அர்த்தம் கன்னியின் கர்ப்பத்தில் பிறந்தவரே போற்றி என்பதுதான். பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு 1:23 இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று உள்ளது. ஓம் ஸ்ரீ கன்னி சுத்தாய நமக என்ற மந்திரம் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அடுத்தது ஓம் ஸ்ரீ உமாத்தியாய நமக. இதன் அர்த்தம் பரிசுத்த ஆவியினால் பிறந்தவரே போற்றி என்பதுதான். பரிசுத்த வேதாகமத்தில் லூக்கா 1:35 பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் என்று உள்ளது. ஓம் ஸ்ரீ உமாத்தியாய நமக என்ற மந்திரம் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அடுத்தது ஓம் ஸ்ரீ சிபிலிஷ்டாய நமக. இதன் அர்த்தம் மாம்சத்தில் பிறந்த கடவுளுக்கு மகிமை உண்டாவதாக என்பதுதான். பரிசுத்த வேதாகமத்தில் 1 தீமோத்தேயு 3:16 தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று உள்ளது. ஓம் ஸ்ரீ சிபிலிஷ்டாய நமக என்ற மந்திரம் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அடுத்தது ஓம் ஸ்ரீ விருக்ஷ சூல அருதாய நமக. இதன் அர்த்தம் சூலம் போன்ற மரத்திலே தன்னை பலியாக்கினவரை போற்றி என்பதுதான். பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு 26:2 மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்று உள்ளது. ஓம் ஸ்ரீ விருக்ஷ சூல அருதாய நமக என்ற மந்திரம் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அடுத்தது ஓம் ஸ்ரீ மிருத்யம் ஜெயாய நமக. இதன் அர்த்தம் மரணத்தை வென்றவரே போற்றி என்பதுதான். பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு 28:6 அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார் என்று உள்ளது. ஓம் ஸ்ரீ மிருத்யம் ஜெயாய நமக என்ற மந்திரம் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அடுத்தது தமேவம் வித்வனாம்ருத இகபவதி நன்ய பாண்ட அயநய வித்யதே. இதன் அர்த்தம் இந்த மனிதரை தியானித்து ஏற்றுக்கொண்டு உள்ளத்திலே விசுவாசித்து நாவினால் அர்ச்சித்தால் இந்த உலகத்திலிருந்து விடுதலை கிடைக்கும், ரட்சிப்பதற்கு வேறு மார்க்கம் இல்லை என்பதுதான். பரிசுத்த வேதாகமத்தில் ரோமர் 10:9 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் என்று உள்ளது. தமேவம் வித்வனாம் ருத்த இகபவதி நன்ய பாண்ட அயநய வித்யதே என்ற மந்திரம் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அடுத்தது ஓம் ஸ்ரீ பவித்ர தேவாய நமக. இதன் அர்த்தம் பரிசுத்த தேவனே போற்றி என்பதுதான். பரிசுத்த வேதாகமத்தில் யோசுவா 24:19 அவர் பரிசுத்த தேவன் என்று உள்ளது. ஓம் ஸ்ரீ பவித்ர தேவாய நமக என்ற மந்திரம் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அடுத்தது ஓம் ஸ்ரீ அக்னீஸ்வராய நமக. இதன் அர்த்தம் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறவரே போற்றி என்பதுதான். பரிசுத்த வேதாகமத்தில் எபிரேயர் 12:29 தேவன் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறார் என்று உள்ளது. ஓம் ஸ்ரீ அக்னீஸ்வராய நமக என்ற மந்திரம் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அடுத்தது ஓம் ஸ்ரீ மகாதேவாய நமக. இதன் அர்த்தம் தேவாதி தேவனே போற்றி என்பதுதான். பரிசுத்த வேதாகமத்தில்
ரோமர் 9:5 இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன் என்று உள்ளது. ஓம் ஸ்ரீ மகாதேவாய நமக என்ற மந்திரம் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அடுத்தது ஓம் ஸ்ரீ சர்வலோகாதிபாய நமக. இதன் அர்த்தம் சர்வ உலகத்திற்கும் அதிபதியானவரே போற்றி என்பதுதான். பரிசுத்த வேதாகமத்தில் கொலேசியர் 1:16 அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டுள்ளது என்று உள்ளது. ஓம் ஸ்ரீ ஸ்வர்வலோகாதிபாய நமக என்ற மந்திரம் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அடுத்தது ஓம் ஸ்ரீ அபிஷேக்த தேவாய நமக. இதன் அர்த்தம் அபிஷேகிக்கப்பட்டவரே போற்றி என்பதுதான். பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்தலர் 10:38 இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் என்று உள்ளது. ஓம் ஸ்ரீ அபிஷிக்த தேவாய நமக என்ற மந்திரம் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அடுத்தது ஓம் ஸ்ரீ நீதி தேவாய நமக. இதன் அர்த்தம் நீதியின் தேவனே போற்றி என்பதுதான். பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதம் 45:6 உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலா இருக்கிறது என்று உள்ளது. ஓம் ஸ்ரீ நீதி தேவாய நமக என்ற மந்திரம் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சமஸ்கிருத மந்திரங்கள் அனைத்தும் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது என்று இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம்.